வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா வந்து ஆல்மோஸ்ட் அறுவடை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து திரும்பி நம்மளுக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த தோட்டம் ஃபுல்லாகவே ப்ரூனிங் பண்ணி ஆகணும். ப்ரூனிங் பண்ணால் தான் இந்த லீஃப் வந்து துளிர்த்து கரெக்டாக 3வது இலை வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி ஹீல்டு நிறைய கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் ப்ரூனிங் பண்ணி வந்த செடி தான். இது வந்து இந்த ஃபுல்லாக வந்து விளைஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரூனிங் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இது எப்படி ப்ரூனிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடியோடையும் வெட்டலாம். நம்மளுடைய கம்ஃபர்ட் எப்படியோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசன் என்னென்னா அடியோடு வெட்டினா கீழேருந்து ஃபுல்லாக நிறைய துளிர்க்கும். மேலாக வெட்டினீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ்லேருந்து கிளைக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இது வந்து நாமளே பண்ணுறது தான். ஓகேவா, நாங்கள் வந்து ஆள் வச்சுலாம் ப்ரூனிங் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கட்டர் வச்சு நாமளே ஓனாக கட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து சில இலைகள்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அது ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் செடி வந்து இலைகள் வந்து விட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பெரிய பெரிய கிளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி கிளைகள் மட்டும் விட்டுருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் கீழேருந்து ஒரு 1.5 அடி விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக துளுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து செடியை சுற்றி களையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக ஓட்டி விடணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் செடி. இல்லைனா வந்து அந்த பில்லில் இருக்கிற அந்த பூச்சிகள் வந்து செடியை வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள், நம்ம தோட்டத்தில் வந்து நாட்டு மரங்களும் சிலது இருக்குது. அதை வெட்டலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் அதுக்கு முடிவு பண்ணலை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நம்ம க்ளீனாக வந்து பெரிய தோட்டம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். ஏன்னா இந்த சைடில் இருக்கிறது வந்து நான் ஏன் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வேறு எந்த மரமும் கிடையாது. ஓரளவுக்கு பெருசாகவே வைக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி நிறைய பிஞ்சுகள் இருந்தது. அதை வெட்டுறதுக்கு மனசு இல்லாமல் தான் நம்ம சில கிளைகளை வந்து விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது செடி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி எல்லோ கலர் துளிர் இருக்கிறத நம்ம கட் பண்ணி தான் விடணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, ஓரம் இருக்கிறது எப்பவுமே நிலத்தினுடைய ஓரம் இருக்கிற செடிகள் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அதர்வைஸ் மீதியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அலகாபேட் இருக்கு இல்லையா, அலகாபேட் மட்டும் பார்த்திங்கன்னா அலகாபேட்டும் L49 ஃபுல்லாகவே நம்ம அடியோடு கட் பண்ணிட்டோம். ஏன்னா இது பெரிய மரமாக வளரக்கூடியது. நம்ம இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து துளுத்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தான் நம்ம வந்து நிலம் வந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளவே மழை ஒரு பக்கம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருக்குது. மழை டைமில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் துளிர்க்கிறதுக்கான ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், என்னால் பெரிய ஸ்டெம் ஆச்சு. நம்ம கை பெருசு இருக்குது ஒரு ஸ்டெம்மு. அது வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம கட்டர்லேயே தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஃபுல் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில செடிகள் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா நாட்டு மரங்கள் சில இருக்கிறதுனால அது நம்ம என்ன பண்ண முடியல, வெட்ட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டியாச்சு. ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு கண்டினியூவாக அந்த வேலை கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டிங்கனாலும் செடி வராது. நம்ம ஓட்டிட்டோம், ஓட்டின உடனே இப்போ உரம்லாம் கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் நம்மளுக்கு டக்குன்னு வந்து செடி வந்து அடுத்த லெவலுக்கு வந்து வளரும். இல்லைனா வந்து அப்படியே நின்றுடும், காஞ்சி போய்டும் சம்டைம்ஸ். ஓகேவா, ஓட்டிகிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த பவர் வீடர் வந்து ஒரு கிளாம்ப் வந்து ஒடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் வந்து 3 முறை ஒடிஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த இரும்பு. இதனுடைய வெயிட்டில் தான் ஃபுல் மிஷினே ரன் ஆகுது. பட் வந்து இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இது நம்ம வேறு ஆர்டர் போட்டிருக்கோம், வரணும். ஓகேவா, பாருங்கள் அது நெட்டே வந்து நெட்டு போகிற அந்த பிளேஸே வந்து ஃபுல்லாக பிரேக் ஆகிருக்குது. ஒரு பிரச்சனையாக நம்ம ஒரு வேலை செஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பில்லு பாருங்கள் எவ்வளோ நல்லா சுற்றிட்டுருக்கு அதில். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எதுனா விஷயங்கள் இருந்தால் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கொய்யா செடிக்கு வந்து என்ன மாதிரி உரம் கொடுக்கலான்னு மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் செயற்கை உரம் கொடுத்ததில்லை, இயற்கை உரம் மூலமாக போயிட்டுருக்கு. இப்பயும் வந்து நம்ம ஒரு மாதிரி சிரப் மாதிரி கொடுக்கலாம், டானிக் மாதிரி கொடுக்கலான்ற மாதிரி தான் பிளான் போயிட்டுருக்கு. ஏன்னா இயற்கை உரம் தான் கொடுக்கணும். ஓகேவா, தேங்க்யூ.